தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. மதுரையில் கல்குவாரி விவகாரத்தில் முதல்வரை சந்திக்க பேரணியாக செல்ல உள்ளதாக கிராம மக்கள் அறிவித்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கிராமத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், மதுரையில் கல்குவாரி விவகாரத்தில் முதல்வரை சந்திக்க பேரணியாக செல்ல உள்ள கிராம மக்கள், அந்த நிலையில் போலீசார் அங்க பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். இது குறித்து கிராம மக்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடியது கல்லணை கிராமம். இந்த கல்லணை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய நெடுங்குளம், புதூர், அச்சங்குளம் என ஒரு 4க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களை சுற்றி 16க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் நீண்ட நாட்களாக இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரிகளை பொறுத்தளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய சாலைகள், மயானங்கள் மற்றும் உள்ளிட்ட வகைகளை ஆக்கிரமித்து செல்வதனால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு நீர்நிலைகள் குடிநீர் மாசுபட்ட குடிநீர் இருக்கிறது. அதே நேரத்தில் அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். குவாரி இயக்குவதை தடை விதிக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கிராமத்தின் சார்பாக மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கிராமத்தில் உள்ள ராணுவ வீரர்கள் எல்லையில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் விடுமுறைக்கு வந்தபோது ஒரு 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சீருடையில் வந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். நாங்கள் எல்லைகளை பாதுகாத்து வருகிறோம், ஆனால் எங்கள் கிராமங்களை பாதுகாக்க முன்வாருங்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். தற்போது கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து கிராமத்திலேயே தொடர்ந்து வந்து குவாரிகளுக்கு விருப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதன் அருகிலேயே, அந்த திருமங்கலம் அருகிலேயே ராயப்பாளையத்தில் இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. திமுகவில் OPS இணையும் விழாவானது பிரம்மாண்டமாக நடத்தப்பட உள்ளது. இந்த விழாவிற்கு வருகை தரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து எங்களது குறைகளையும் மனுவையும் தர இருக்கிறோம். இதற்காக நாங்கள் கிராமங்களில் இருந்து ஒன்று திரண்டு நாங்கள் பேரணியாக அந்த நிகழ்விடத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம் என சுவரொட்டிகள் மூலமாக அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி செல்லாத வண்ணம் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அத்துமீறியும் அவர்கள் புறப்பட்டால் அவர்களை கைது செய்வதற்கும் காவல்துறை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஊர் மந்தையில் அந்த 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அமைதியாக அறவழியிலே தற்போது வழக்கமான போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு நாங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை, வாழ முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு குறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். மயானங்கள் சேதமடைந்திருக்கிறது. மயானங்கள் பாதைகளை ஆக்கிரமித்து கல்குவாரிக்கு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. நீர்நிலைகள், கண்மாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளே அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். ஆகவே இவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கிராமத்துக்கு அருகிலேயே வரக்கூடிய முதல்வரை சந்திக்க திட்டமிட்டிருந்தார்கள். அதுவும் தற்போது அதற்கு தடை விதித்து காவல்துறையினர் அவர்கள் புறப்படாத பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. இவருடைய பொறுத்தளவுக்கு இந்த ஒற்றை கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். இந்த குவாரிகளுக்கு இயங்குவதை தடை விதிக்க வேண்டும், நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை தான், அந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தான் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் நேரில் வந்து எங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் காவல்துறையினும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். சொல்லுக்கா, என்ன ஒன்று